அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான செய்திகள் பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன குடுத்திருக்காங்க அப்டின்னா, உங்கள் வைப்பு தொகை பாதுகாப்பானதா? நம்ம பேங்க்ல நம்ம பண்ணக்கூடிய டெபாசிட்ல பாதுகாப்பா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத பத்தி தான் பேசியிருக்காங்க. இப்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 1997 வங்கிகள் வந்து இருக்காங்க. இது அரசு வங்கிகளாக இருக்கு, கிராம வங்கிகளாக இருக்கு, தனியார் வங்கிகளாக இருக்கு, கூட்டுறவு வங்கிகளாக இருக்கு. ஏறக்குறைய பார்த்தோம்னா, ஒவ்வொரு வங்கிகள்லயும் எவ்வளவு வைப்பு தொகைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்த குடுத்திருக்காங்க. இந்த மொத்த வைப்பு தொகைகளும் பார்த்தோம்னா, இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 74% இருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த வைப்பு தொகைய பாதுகாக்கணும். அப்ப இந்த வைப்பு தொகைய 2ஆ பிரிக்கலாம். ஓகேங்களா? பீப்பிளோட டெபாசிட் வைப்பு தொகைனா டெபாசிட். பீப்பிளோட டெபாசிட், கவர்ன்மென்ட்டோட டெபாசிட் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கலாம். ஓகேங்களா? இதுல பீப்பிளோட டெபாசிட்க்கு வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? இந்த பீப்பிளோட டெபாசிட்க்கு இன்சூரன்ஸ் இருக்கு. அந்த இன்சூரன்ஸ யார் வழங்குறாங்க அப்படின்னா, டிஐசிஜிசி அப்படிங்கிற டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் ஆர்பிஐக்கு கீழ இயங்கக்கூடிய இந்த அமைப்பு தான் மக்களோட டெபாசிட் இப்ப நீங்க அக்கவுண்ட்ல காசு போடுறீங்க அப்படின்னா, உங்க அக்கவுண்ட்க்கு ஒரு இன்சூரன்ஸ் வழங்குறது யாரு? இந்த டிஐசிஜிசி அப்படிங்கிற இந்த அமைப்பு தான். ஆனா இதுவே கவர்ன்மென்ட்டோட டெபாசிட்க்கு இது கிடையாது. சரிங்களா? ஏன் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ 1961ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த டிஐசிஜிசி அப்படிங்கிற இந்த அமைப்பு உருவாக்கப்படுது. எதனால உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து 1969 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தனியார் வங்கிகள் வந்து திவால் ஆயிருக்கு. இந்த தனியார் வங்கிகள் திவால் ஆகுறனால என்ன ஆகுது? அதுல மக்கள் சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய பணங்களும் வந்து அப்படியே காணாம போயிரும். அப்ப இதிலிருந்து மக்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிஐசிஜிசி அப்படிங்கிற இந்த அமைப்ப 1961ஆம் ஆண்டு உருவாக்குறாங்க. 1961ல ஒரு வங்கி காலாவதி ஆகுது, திவால் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல, நமக்கு நம்ம அந்த அக்கவுண்ட்ல அந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருந்தோம்னா, நமக்கு இன்சூரன்ஸா எவ்வளோ குடுப்பாங்கன்னா, ரூ. 1500 குடுப்பாங்க. அது படிப்படியா இன்கிரீஸ் ஆயி இப்ப பார்த்தோம்னா, ரூ. 5,00,000 வரைக்கும் நமக்கு இன்சூரன்ஸ் வருது. ஆனா இந்த ரூ. 5,00,000 அப்படிங்கிறது பத்தாது. நீங்க எவ்வளோ அமௌண்ட் வச்சிருந்தாலும், இப்போ ஒரு ரூ. 20,00,000 கூட வச்சிருந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு இன்சூரன்ஸா எவ்வளோ தான் வரும்? ரூ. 5,00,000 தான் வரும். அப்படிங்கிறப்ப இந்த தொகைய உயர்த்தணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையா இந்த ஆர்டிக்கிள்ல நமக்கு வச்சிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த டிஐசிஜிசியோட அமைப்பு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த பொதுத்துறை, தனியார் துறை நிதி நிறுவனங்கள், இந்த மாதிரி இவங்க வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்ட வந்து கவர் பண்ணாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த அமௌண்ட் இந்த பொதுத்துறை வங்கிகள், பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே அதோட பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா 51% மேல தான் எப்பயுமே இருக்கும். அதோட ஷேர் அப்படிங்கிறது. அதனால அது திவால் ஆகுறதுக்கும் வாய்ப்புகளே இருக்காது. அதனால என்ன பண்றாங்க, அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து கவர் பண்றதில்ல. இருந்தாலுமே இந்த டிஐசிஜிசி அப்படிங்கிற அமைப்பு இருக்காங்க இல்லையா? இந்த அமைப்பு வந்து எல்லா வங்கிகள் கிட்ட இருந்துமே வந்து ஒரு பிரீமியம் அமௌண்ட்ட வந்து வாங்குவாங்க. ஓகே. ஏன்னா இவங்க தானே இன்சூரன்ஸ் அமௌண்ட் குடுக்க போறாங்க. அப்ப இப்ப நான் ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு தரப்போறேன் அப்படின்னா, மாசம் மாசம் உங்க கிட்ட இருந்து பிரீமியம் வாங்குவேன். அந்த மாதிரி ரூ. 100க்கு 5 பைசா வாங்க ஆரம்பிச்சவங்க, இப்ப 2020ல பார்த்தீங்கன்னா, ரூ. 100க்கு 12 பைசா வாங்கிட்டு இருக்காங்க. சரியா? இதனால அந்த டிஐசிஜிசி அப்படிங்கிற அமைப்பு கிட்ட மட்டும் பார்த்தோம்னா, 1,99 லட்சம் கோடி ரூபாய் இருக்கு. ஏதாவது ஒரு வங்கி திவால் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த நிதியிலிருந்து அவங்க எடுத்து அங்க இருக்க அந்த அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து காசு குடுத்துருவாங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா, 2025 பிப்ரவரி மாசத்துல நியூ இந்தியா இன்சூரன்ஸ் பேங்க் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? நியூ இந்தியா இன்சூரன்ஸ். இந்த இந்த கூட்டுறவு வங்கி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,30,000 பேர் வந்து இதுல அக்கவுண்ட் வச்சிருந்திருக்காங்க. அதனுடைய டெபாசிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,400 கோடி கிட்ட இருந்திருக்கு. ஓகேங்களா? இந்த பேங்க் திவால் ஆனனால என்ன ஆயிருக்கு, டிஐசிஜிசி அப்படிங்கிற அமைப்பு வந்து உள்ள வந்து நமக்கு ஒரு 1,400 கோடி வந்து டெபாசிட்க்கு இன்சூரன்ஸா வந்து திருப்பி குடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து அவங்களோட முக்கியமான பணியா இருந்தாலுமே, நமக்கு வெளிநாடுகள்லலாம் பார்க்கிறப்ப, இந்த வைப்பு தொகை இப்ப இந்தியால பார்த்தோம்னா, ஒரு தனிநபர் கணக்குக்கு வைப்பு தொகையா 5,00,000 தான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த வைப்பு தொகை மீதான காப்பீடாக 5,00,000 தான் குடுத்துருக்காங்க. ஆனா இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள்லலாம் பார்த்தோம்னா, ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா, 90,00,000 இன்சூரன்ஸ் குடுக்குறாங்க. அப்ப என்னால நம்பி பேங்கிங் செக்டார்ல இன்னும் அதிகமான சேமிப்புகள பண்ண முடியும். இதுவே அமெரிக்கால பார்த்தோம்னா 2,25 கோடிக்கு வந்து அந்த வைப்பு தொகை அப்படிங்கிறத குடுக்குறாங்க. வைப்பு தொகை மீதான காப்பீடு அப்படிங்கிறது 2.15 crore வரைக்கும் குடுக்குறாங்க. அப்ப இந்தியாவிலயும் இந்த ஒரு விஷயத்த உயர்த்தணும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிகளோட முக்கியமான ஒரு பார்கெனிங் பாயிண்ட்டா இருக்கு நமக்கு. சரிங்களா? ஸோ
நம்ம நாட்டுல அந்த காப்பீட்டு தொகையோட உச்சவரம்பு அப்படிங்கிறது 5,00,000 இருக்கு. அது இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாரி கூட்டுறவு வங்கிகள் இருக்கு இல்லையா? கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் மேல ரிசர்வ் பேங்கோட ரெகுலேஷன இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இன்னொரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. சரியா? ஸோ லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, குரூப் 1க்கான லீடர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷ் பாடசாலை பிளாட்ஃபார்ம்ல டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மெட்டீரியல்ஸ், கொஸ்டின் புக்லெட் எல்லாமே வீட்டுக்கே வந்துரும். ஓஎம்ஆர் ஷீட் எல்லாமே வீட்டுக்கே வந்துரும். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு பாடசாலை பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் ஆயிரும். ஸோ இந்த டெஸ்ட் ஜாயின் பண்ணி குரூப் 1 பிரிலிம்ஸ் கிராக் பண்றதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.